T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படி தான் வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்குது. பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படி தான் காலச்சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அரசியல் மாற்றம், அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமறைவு, விசாரணைக்கு போவாங்க. சினிமா பிரபலங்கள் இறப்பு, கற்பழிப்பு, பாலியல் வழக்குகளில் கைது, விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கம் எச்சரித்தபடி தான், அறிவுறுத்தலின்படி தான் காலச்சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2026ஆம் வருடம் 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை மீனம் ராசியிலே சனி வக்கரகதியில் செல்கிறார். இந்த சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக சனி வக்கர பெயர்ச்சி பலன் நம்முடைய பதிவில் பலன்கள் பதிவிட்டு வருகிறோம். மீனம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கும்? ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆனால் ஆயுள் 100 கொடுக்கும். உங்கள் கர்மக்காரகன் சனி ஜென்ம ராசியிலே மீனம் ராசி என்பளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுபவங்கள் தான். வாழ்க்கையில் படித்து அறிவு பெறுவதை விட ஒவ்வொரு நாளும் அனுபவம் பெறுவது தான் இந்த சனி பகவானுடைய பலன். மீனம் ராசி என்பளுக்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படின்னாலே ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய காலகட்டம். பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியில் சனி பகவான் செல்லும் போது முதல்ல யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கை வலி, கால் வலி, முட்டி வலி, தலைவலி, பல்வலி, இப்படி தினந்தோறும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ம சனி அப்படின்னாலே மன அழுத்தம், மனக்குழப்பம், எந்த காரியங்களும் அப்படி மந்தமாக, மெதுவாக, நிதானமாக தான் போவோம். அதாவது வாழ்க்கையில் நான் 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருக்கிறேன், நான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஜென்ம சனி. மீனம் ராசிக்கு ஜென்ம ராசியிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் ரிலாக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா மனதுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஜென்ம ராசியிலே சனி வக்கரகதியில் வரும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த முட்டி எலும்பு, கால் எலும்பு, தலைவலி, பல்வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் தாயாருக்கு குறையும். அம்மாவுடைய மனநிலை சற்று நிம்மதி பெறும். உங்களுக்கு 11 12ஆம் அதிபதி தான் சனி. இப்போ பார்த்தீங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்கள் வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் அவங்களுக்கு சுபகாரியங்கள், திருமணம் நடக்கலாம், நல்ல வேலை கிடைக்கலாம். மூத்த உடன் பிறந்தவர்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடியவராக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 24 வரை மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இந்த வேதனைகள் குறையும், மன அழுத்தம் தீரும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான காலகட்டம்.
மீனம் ராசியிலே சனி வந்து வக்கரகதியில் செல்லும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய அளவு பாதிப்பிலிருந்து கார்த்திகை மாதம் 24 வரை மீனம் ராசி அன்பர்கள் விடுபடுவீங்க. ஜென்ம ராசியிலே சனி வந்து வக்கரகதியில் செல்லும்போது விபரீத விளையாட்டுகளில் மீனம் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். விபரீத விளையாட்டு அப்படின்னா வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது, ட்ரெயினில் போகும்போது படியிலேயே தொங்கிட்டு போகிறது, பஸ்ஸில் போகும்போது வேகமாக போகிற பஸ்ஸில் ஓடி போய் ஏறுறது, நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தலைகீழ குதிப்பது. இந்த விபரீத விளையாட்டுகளில் மீனம் ராசி அன்பர்கள் இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். சனி வக்கரமாக இருக்கும்போது 12வது வீட்டை இயக்குவார். அப்போ வந்து உங்களுக்கு இரவு நேரம் பயணம் செய்யும்போது உங்களுடைய பொருளை நீங்களே தவற விட்டுறலாம். அதுமாட்டி காணவில்லை அப்படின்னு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். மீனம் ராசி என்பதற்கு குரு பலன் இருக்கு. குரு வந்து ஜென்ம ராசியை பாரு செய்கிறார். சனி வக்கரகதியில் செல்லும்போது ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி வக்கரகதியில் இருக்கும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து இருந்து வந்த தாமதம், தடை, காரிய இழப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து உங்கள் காரியங்கள் வெற்றியாகும். எந்த காரியமே வெற்றியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் காரியங்கள் வெற்றியாகும். ஜென்மத்திலே சனி வக்கரகதியில் செல்கிறார். 5வது வீட்டிலே குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பரிசுகிறார். இப்போ வந்து வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பாத்தியம் வருமானம் மீனம் ராசி என்பதற்கு உண்டு. 5வது வீட்டிலே குரு நின்று ஜென்ம ராசியை பாரு செய்யும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு இயந்திரம், விவசாயம், ஆடு மாடு, கால்நடை, கோழி, விவசாயிகளுக்கும் சரி, இரும்பு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, ஜோதிடர்களுக்கும் சரி, அனைத்து தொழில் துறையில் இருப்பவர்களுக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் மீனம் ராசி என்பதற்கு ஒரு நல்ல வருமானத்தை, பொருளாதார உயர்வை கொடுக்கும். குருபகவான் பார்வை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை, லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி வக்கர காலம் மீனம் ராசி என்பதற்கு இருக்கிறது. வெளியில் கொடுத்த பணம் கைமாத்தாவோ கடனாவோ வெளியில் பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காசு இப்போ வந்து திரும்ப வரும். உங்களுக்கு வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் வந்து நிவர்த்தி ஆகும். ஜென்மத்திலே சனி வக்கரமாக செல்லும்போது குருபகவான் பார்வை செய்யும்போது மீனம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து புதிதாக வீடு கட்டலாம். ஒரு வீட்டு மனை, விவசாய நிலம் வாங்கலாம். அல்லது பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டு மனையோ விவசாய நிலமோ நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாம். வாங்கிறது வாங்கலாம், விற்கிறதும் விற்றுக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சனி வக்கர காலம் ஒரு சிறப்பான அமைப்பை, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டத்தை, மன அழுத்தம், உடல் தொந்தரவுலேருந்து மீனம் ராசி என்பதற்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கறது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நபர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். சனி வக்கர காலம் கார்த்திகை மாதம் 24 வரை மீனம் ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான். மீனம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, 12வது வீட்டில் சனி. பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்களும் உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. அதாவது 6ஆம் வீட்டில் கேது இருந்தாலே வயிறு சார்ந்த பிரச்சனை, நுரையீரல், இருதயம், குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நெஞ்சு வலி, மூச்சு விடுறதில் பிரச்சனைலாம் மீனராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீங்க. ஏன்னா கடந்த 2 வருஷம் மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் பெரும்பாலானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மரணம் அடைந்தவர்கள் கூட உண்டு. கடந்த 2 வருஷம் பட்டப்பாடு மீனம் ராசிக்கு கார்த்திகை மாதம் 24 வரை அந்த அளவு பாதிப்புகள் உங்களுக்கு குறைகிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து
கொடுவ இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.